ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பருப்பு குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பருப்பு குழம்பு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஃபேவரட்டாக குழம்பு. இந்த பருப்புல குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர், அயர்ன் அண்ட் ஃபியூலிக் ஆசிட் இது எல்லாமே இருக்குது. இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் அடிக்கடிக்கு இதே மாதிரி செய்வீங்க. எல்லாமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், முதல்ல இது சும்மா பெரிய நெல்லிக்காய் சைஸ் கிராம்ஸில் பார்த்தோன்னா 30 கிராம்ஸ் இருக்கும். 2-3 தாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்காக ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டைம் இல்லைன்னா முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு சுடு பண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. பருப்பு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் புளி ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ரெண்டாவது பருப்பு, இது துவரம் பருப்பு 150 கிராம்ஸ் நான் போடுறேன். துவரம் பருப்பு மட்டும் போடுங்க, நீங்கள் கடலை பருப்பு போடாதீங்க. பாருங்கள், நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ½ அன் ஹவருக்காக இது கூட உருட்டும். இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு என. இது பாருங்கள், முதல்ல சின்ன வெங்காயம் 10 நம்பர் இருக்குது. 10லேருந்து 12 பூண்டு தோல் பிரித்து போடுங்க. இது பாருங்கள், பச்சை மிளகா விதை எடுத்து நான் போடுறேன். உரல்ல நல்லா க்ரஷ் பண்ணி போட்டேன்னா அந்த வாசனம் நம்ம பருப்பு குழம்புல நல்லா என்ஹான்ஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணாலே போதும். அப்படியே கூட போடலாம், பட் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டால் சூப்பராக டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், ஆஃப்டர் ½ அன் ஹவர் நம்ம பருப்பு நல்லா சோக் ஆகிட்டிருக்கு. இப்போ வாங்க பருப்பு குக்கரில் போட்டு 3 விசிலுக்காக வேகட்டும். முதல்ல பருப்பு போட்டாச்சு. ரெண்டாவது பாருங்கள், இது மசாலா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சோம் இல்லை, இது சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போடுங்க. ரெட் சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இது பாருங்கள், சீரகம் அண்ட் மல்லி விதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி 1/2 ஸ்பூன் போடுங்க. லாஸ்ட்டு பெருங்காயம் போட்டு 1.5 கிளாஸ் தண்ணி போடுங்க. ஒரு கிளாஸ் 250 ml இருக்குது. அதிகமாக போட்டோன்னா பருப்பு தண்ணி வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 3 விசிலுக்காக நல்லா வேகட்டும். ஆஃப்டர் 3 விசில் பாருங்கள், பருப்பு கூட நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி மத்தி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க, பருப்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. சைடில் இந்த மாதிரி பருப்பு வந்திருக்கு, தண்ணி போட்டு சரியாக பண்ணிடுங்க. பருப்பு குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். 1 கிளாஸ் தண்ணி போட்டு புளி தண்ணி நல்லா மசச்சு போடுங்க. நீங்கள் பிடிச்ச மாதிரி நீங்கள் தண்ணி போடலாம். பாருங்கள், இது முருங்கைக்காய். இது போட்டு பருப்பு குழம்பு செஞ்சேன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் அடுப்பு மேலே வைங்க, நல்லா வேகட்டும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிள்ளை, காஞ்ச மிளகா ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம முருங்கைக்காய் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இப்போது வாங்க பருப்பு தாளிக்கலாம். முதல்ல நெய் போடலாம். நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட போடலாம். நெய் போட்டேன்னா சூப்பராக வாசனை இருக்கும். பாருங்கள், இது கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போடுங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போது பருப்பு போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் நம்ம பருப்பு குழம்பு ரெடியாக இருக்குது. முருங்கைக்காய் போட்டு அந்த குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் கூட நீங்கள் கத்திரிக்காய் இருந்தால் கூட போடலாம். அவ்வளோதாங்க. இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பருப்பு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.